இல்லை साहब யார்ல அது ஒளிஞ்சு ஒளிஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறது? एक नहीं 2 साहब. அது எதுக்கே ஒளிஞ்சு ஒளிஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்க அவ? அது கள்ளக்காதல்னு நினைக்கிறேன். ஏய் முட்டாள், ஆ? யார பாத்துட்டா கள்ளக்காதல்னு சொல்ற? காத திருகிடுவண்டா ராஸ்கல். பரணி நீயா? நான் மட்டும் இல்ல, என்னோட கள்ளக்காதலனும் இருக்கான். அங்க பாரு. இல்லை, ராத்திரி தூக்கத்துல எந்திரிச்சு இப்படி ஐஸ் சாப்பிடுற சுகமே சுகந்தாள. அப்போ இது ஐஸ் இல்ல, குல்ஃபி. ஏட்டி சில்லுன்னு இருந்தாலே எல்லாமே ஐஸ் தாம்ல. இந்த பாரு, ஆளாளுக்கு எப்படி சாப்பிட்டீங்கன்னு கணக்கு வச்சுக்கோங்க, அப்புறம் குழம்பிட போகுது. தாத்தாஜி मैं கணக்கு வச்சுக்குது. அண்ணே, டெய்லி இப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல? मैं டெய்லி இந்த பக்கம் தான் வருது. இல்லை, உன் பேர் என்ன? அமர்நாத் சிங். அமர்நாத்தா? அமிக்கி விடுவோம் உன்னை. அடுத்த 1 மாசத்துக்கு உன்னை இந்த பக்கம் பார்க்க கூடாது, சாக்குறத. அப்போ டெய்லி வேணாமா சாப்? இல்லை, உன்னைய பார்த்தேன் அவ்வளவுதான். டெய்லி வந்து எல்லாத்தையும் எங்க தள்ள கட்ட பாக்குறியா? ஒரே இடத்துல வியாபாரம் பார்க்காம ஊர் ஃபுல்லா போய் வியாபாரம் பாரல. பரவாயில்ல சாப், இதுவே எனக்கு லாபம் தான். ஒரே ஃபேமிலியா இருக்கீங்க, எத்தனை பேர் சாப்? டேய், ஐஸ மட்டும் எண்ணினா போதும், ஆளை எண்ணாத, கண்ணை போட்டுக்கிட்டு. ஏத்தா, இவன் காலடி மண் எடுத்து சுத்தி போனதா பெரிய கொல்லிக்கண்ணா இருக்கான். அண்ணே, குல்ஃபி ஐஸ மட்டும் ஏனே நைட்ல விக்கிறாங்க? கேட்டி, உனக்கு மட்டும் எதுக்கிட்டு ஏட்டிக்கு போட்டே சந்தேகம் வருது? டீச்சர்னா சந்தேகத்துக்கு பதில் சொல்லணும்ல? ஐய, இவ தொல்லை தாங்க முடியலக்கா. இவ வாயிலே போட்டு இதை அடக்கி வைக்கணும். ஏப்பா, இவ கையில இன்னொரு ஐஸ் கொடுப்பா, அப்பதான் பேசாம இருப்பா. கொடுக்குது மேடம். அந்த சாப் உங்க ஃபேமிலி இல்லையா சாப்? நீ சரியாதான் கேக்குற, ஆனா இங்க யாரும் பதில் சொல்ல மாட்டோம். இல்ல நீ ஓவரா பேசுற. கணக்க சொல்லி காசை கொடுக்குறேன், ஓடி போயிரு. பாண்டி இரு, நான் காசு கொடுக்கேன். இல்ல 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 இல்ல, மொத்த பில்ல கேட்டா நீ அதுக்கு வேற மாதிரி முடங்குவ. போயா. இல்லை, ஆற பார்த்து கஞ்ச போயங்க. இல்ல மச்சான், கடவுள் மாதிரின்னு சொல்ல வந்தேன். எலே வாத்தி, இங்க நீ மனசு மாறிட்டியோ? என்கிட்ட இன்னும் வரலையேன்னு பார்த்தேன். என்ன வாத்தியாரே, ஐயா ஸ்கூலுக்கு லீவ் போட்டியலோ? உடம்பு சரியில்லைன்னு லீவ் போட்டுட்டேன். படுத்திருக்க மாதிரி போக்கு காட்டிட்டு இங்க வந்திருக்கேன். ஏலே, நீ வீட்டுல இருக்கிற ஆளுங்களை ஏமாத்தலாம். என் பொண்ணு டாக்டர், உனக்கு உடம்பு சரியில்லைன்னு அவன் நம்பணுமே. சார், முடியலன்னு சொன்னா நம்பாம இருப்பாங்களா சார்? அதுக்கு ஏத்த மாதிரி நைட்டு குடும்பமா குல்ஃபியை சாப்பிட்டோமா, சரின்னு தான் மாத்திரை கொடுத்துட்டு போயிட்டாங்க. நீங்க சொல்லுங்க சார், ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டீங்களா? ஏற்பாடெல்லாம் முடிச்சிட்டு தாலே உனக்கு நான் போனே போட்டேன். நீ எப்படி ஸ்டடியா இருக்கியா? புரியல. எனக்கு அந்த சமூகத்தை பிடிக்காது, அந்த குடும்பத்தையே பிடிக்காது. எங்களுக்கு குடும்ப பகை இருக்கு, அதனால அந்த குடும்பத்தை கெடுக்க நான் திட்டம் போடுறேன். நீ அப்படியா? அந்த பொண்ணு ரத்னாவை லவ் பண்ணில கல்யாணம் பண்ணிருக்க? சும்மாவாயா? நீங்க வீடேறி போய் துப்பாக்கிய காட்டி மிரட்டியும் பயப்படாம தாலி கட்டினவரல்ல இவரு. அதனால தான் கேட்கேன். நான் பாட்டுக்கு கஷ்டப்பட்டு ஏற்பாடெல்லாம் பண்ணி உனக்கு திட்டம் போட்டு கொடுத்தா நீ பாட்டுக்கு மனசு மாறி அது எம் பொண்டாட்டி, அவளை நான் அவமானப்படுத்த மாட்டேன் அப்படின்னு கடைசி நிமிஷத்துல பேக் அடிச்சிட்டீன்னா எல்லாம் வீணா போயிடும்ல. அப்ப என் பிளான் எல்லாம் வீணா போயிடுமே. அதுக்காக தான் கேட்கேன். சார், லவ் பண்ணி தான் சார் கல்யாணம் பண்ணேன். ஆனா அந்த அளவுக்கு அவன் என் லவ்வுக்கு மதிப்பு கொடுத்தாளா? அவ பாட்டுக்கு என்னை அம்போன்னு விட்டுட்டு போயிட்டான். இப்ப அவ வீட்டுக்கே வந்திருக்கேன்னதும் எல்லாரும் முன்னாடியும் அவ என்ன மறுபடியும் மறுபடியும் அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கா. எனக்கும் தன்மானம்னு ஒண்ணு இருக்காதா? பதிலுக்கு நான் அசிங்கப்படுத்தினா
எப்படி இருக்கும்னு அவளுக்கு தெரியப்படுத்த வேணாமா? அதுக்கு தான் சார் இந்த ஏற்பாடுலாம். ஏலே, நீ செய்ய போற வேலைக்கு அவ ஊர் முன்னாடி தலை காட்டவே முடியாது. அது உனக்கு பரவாயில்லையா? ஊரே அவளை காரி துப்புமே. சார் அதுதான் சார் எனக்கு வேணும். இப்ப நீங்க அதை தரப்போறீங்களா இல்லையா? ரொம்ப தாமலே வேகமா இருக்க. தனியா ஐயா கொண்டா இந்தாங்க. இந்தாரு, இதுல எண்ணி 4 சொட்டு தாமலே, 4 சொட்டு. காப்பி தூள சிக்கரி கலப்பாங்கல்ல, ஸ்ட்ராங்கா இருக்கணுங்கிறதுக்காக அந்த அளவுக்கு கலந்து கொடுத்தா போதும். தப்புன்னு மயக்கம் போட்டுருவா. ஐயா 4 சொட்டுன்னு சொன்னதா மறந்துடாதீங்க. அப்படியா? பாத்துக்கலே, சரியா பிளான் பண்ணணும். நடு ராத்திரியில ஊரை கூட்டிட்டு தான் கதவே திறக்கணும். அந்த ரத்னாவுக்கும் அந்த வாத்தி, அவன் பேர் என்ன, அறிவழகன், அந்த அறிவுக்கும் ரத்னாவுக்கும் கள்ளத் தொடர்பு இருக்குன்னு ஊரே நம்பணும். அவங்கள அவமானப்படுத்த ஆட்களை நான் செட்டு பண்ணி அனுப்புதேன். இதுல முக்கியமா அவ அண்ணங்கார அந்த வெறும்ப, அவன் அந்த இடத்துல இருக்கணும். அவன் கூனி குறுகி அவமானத்துல சிரித்து போய் நிக்குதத நான் சிரிச்சுக்கிட்டே என் கண்ணால பார்க்கணும். அதை நான் பாத்துக்கிறேன் சார். இல்லே, காசு கீசு பத்தல வேணும்னா கேளு, நான் தானே.